Good morning students. In class la ray optics lesson la example 6.6 பார்க்கலாம். Light travels from air to glass slab of thickness 50 cm and refractive index 1.5. Okay. இது வந்து ஆப்டிக்கல் பாத் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வருது. ஏர்லேருந்து கிளாஸ் ஸ்லாப், ஸ்லாபோட திக்னஸ் வந்து 50 சென்டிமீட்டர். அப்போ டி வந்து 50 சென்டிமீட்டர். சரியா? 50 சென்டிமீட்டர் அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணினா 0.5 மீட்டர் வரும். டிவைட் பை 100 போடு. இப்போ 5/10 0.5. ஓகே. இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. n = 1.5. இப்போது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலானது n = c/v. நமக்கு சியோட வேல்யூ தெரியும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ் ஸ்லாப். இப்போ v = c/n. சியோட வேல்யூ என்னது, 3 × 10⁸ டிவைடட் பை என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் n வந்து 1.5 கொடுத்துருக்காங்க, 1.5 போட்டுக்கோ. ஓகே. இப்போது 1.5 நம்ம 3/2 எழுதலாமா? அப்போ இங்கே 3/2 போடு. இந்த 2 வந்து நியூமரேட்டர் போயிடுமா, டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் போடும்போது 2/3 வரும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 இருக்கும். 2 × 10⁸. அப்போது வெலாசிட்டி ஆஃப் தி லைட் அல்ல ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் ஸ்லாப் வந்து 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே. இப்போது சப்டிவிஷன் பி என்னென்னு பார்த்தோன்னா, டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த்ரூ கிளாஸ் ஸ்லாப். இப்போது v = d/tன்னு நமக்கு தெரியும். அப்போது t = d/v. டிங்கிறது இந்த இடத்துல வந்து திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப்பை மீன் பண்ணும். ஸோ 0.5 டிவைடட் பை v இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 2 × 10⁸. ஓகே. இப்போது 0.5 நம்ம எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம். ஸோ 1/2 × 2 × 10⁸. ஸோ 1/4 × 10⁸. ஓகே. 1/4 வேல்யூ என்னது, 0.25. 1/4 0.25 இல்லை அப்படின்னா 100, இங்கே வந்து 25. சரி, நியூமரேட்டரில் வந்து 2 0வில் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 100 டிவைடட் பை 4 அப்படின்னு என்ன வரும், சரி 1 இருக்குது, 2, அப்போ 8, திரும்ப 2 0, அப்போ 5 4s are 20. ஓகேயா, 0.25 வரும். இப்போ 0.25 × 10⁻−8 செகண்ட் இல்லை, புக்கில் வந்து 2.5 கொடுத்துட்டாங்க. ஸோ 2.5 × 10⁻−9 செகண்ட்ஸ்ன்னு போட்டுக்கோ. அடுத்தது சி சப்டிவிஷன் கேட்டேன்னா ஆப்டிக்கல் பாத்து. ஆப்டிக்கல் பாத்துங்கிறது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், d' = n × d. n வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ஸோ 1.5 × டியோட வேல்யூ கிவன் 0.5. அப்போ 1.5 × 0.5 எவ்வளோ, 1/2. இதை கேன்சல் பண்ணினா 0.75 வரும். இப்போ 0.75 மீட்டர். இப்போது ஆப்டிக்கல் பாத்து வந்து d' = 75 சென்டிமீட்டர்னு போட்டாச்சு. இதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னா, லைட்டு ட்ராவல்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 சென்டிமீட்டர் இன் கிளாஸ் ஸ்லாப். இது வந்து அவங்க கொடுத்த டேட்டா தான். கிளாஸ் ஸ்லாப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, 50 சென்டிமீட்டர். அதே டைம்லேயே இட் ட்ராவல்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 75 சென்டிமீட்டர் இன் வேக்யூம். வேக்யூம்னு நம்ம சொல்கிறோம், இல்லை கிளாஸ் இல்லாத போர்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 75 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுது. சேம் டைம்லேயே லைட் வந்து கிளாஸில் 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, 75 சென்டிமீட்டர் இன் வேக்யூம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.